அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்கத்துஹு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பகுதி 3 பார்க்கலாம். அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் நம்ரூத் மிகப்பெரிய கொடுங்கூலன். குர்ஆன் சொல்கிறது, நம்ரூத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரிந்த அதிசயத்தை கண்டு வியந்து அவரை அழைத்து வாருங்கள் நம் அரசவைக்கு என்று கட்டளையிடுகிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நம்ரூத் கேட்டான், யார் உன் ரப் என்று. என் ரப் உயிரை கொடுப்பவன் உயிரை எடுப்பவன் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உடனே நம்ரூத் சொல்கிறார், நானும் உயிர் கொடுக்கிறேன், நானும் உயிர் எடுக்கிறேன் என்று. எப்படி? நம்ரூத் சிறை கைதிகள் இருவரை அழைத்து வர சொல்கிறான். அதில் ஒருவரை இறக்க வைக்கிறான், ஒருவருக்கு வாழ்வளிக்கிறான். நம்ரூத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இவர் சாகிறார், இவர் வாழ்கிறார், இருவருக்கு முடிவெடுப்பவன் நான் என்று. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தனையோடு கேள்வி கேட்கக்கூடியவர்கள். கண்ணில் பார்க்காதவரை எதையும் நம்பிக்கை கொள்ளாதவர், உள்ளத்தின் திருப்தியை எல்லா விஷயத்திலும் தேடுபவர். அப்படியா? இறந்தவற்றிற்கும் உயிருள்ளவைக்கும் நீயாய் முடிவெடுக்கிறாய் அரசனே என்று கேட்டார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். கிழக்கிலிருந்து என் இறைவன் சூரியனை உதயமாக்குகிறான், நீ மேற்கிலிருந்து சூரியனை உதயமாக்கச் செய் என்று கூறினார்கள். நம்ரூத் அரசன் வாயடைத்து போனான். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஊரை விட்டே அனுப்பிவிடுங்கள் என்று அரசன் கட்டளையிட்டான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக இந்த ஊரை விட்டு போகலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வளர்ப்பில் வளர்ந்தவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள மக்களிடத்திலே கூறுகிறார்கள், நான் இந்த ஊரை விட்டு செல்கிறேன், எனக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று.